Hello everyone, welcome to Koodies and Kiddies. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா banana bread தான் பண்ண போறோம். banana bread பண்ண தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு வந்து நான் 3 banana நல்ல பெரிய banana 3 வந்து இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா மேஷ் பண்ணனும் நம்ம. அப்புறம் வந்து wheat flour எடுத்து வச்சிருக்கேன். wheat flour வந்து 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 1/3 கப் வந்து brown sugar, vanilla extract, 1 egg, salt வந்து நம்ம ஒரு pinch யூஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து பட்டர் வந்து ஒரு 1/3 கப் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன், melted butter. அப்புறம் வந்து நான் கேக் பண்ண போற பேனை வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பனானாவை போட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். பனானாவை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மேஷ் பண்ணியாச்சு பனானாவை. இதுல வந்து நம்ம ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து நம்ம 1/3 கப் வந்து melted butter ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1/2 கப் ஆட் பண்றேன். உங்களுக்கு அதிகமா வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பனானா இருக்கிறதுனால சுகர் வந்து அதிகமா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 1/2 கப் தான் நான் ஆட் பண்றேன். 1.5 கப் வந்து வீட் ஃபிளார் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 1/2 கப் தான் சுகர் ஆட் பண்றேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்றேன். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்றேன். இதுல சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வீட் ஃபிளார் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ஃப்ளார் வேண்டான்னா நீங்கள் நார்மல் மைதா மாவு எடுத்துக்கலாம், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். வீட் ஃப்ளாரில் பண்ணால் ஆனால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து பேட்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம கேஷ்யூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேன்ல போட்டுடலாம். பேனை எப்பயுமே ஃபர்ஸ்டே கிரீஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் வந்து ஸ்டிக் ஆகாது அடியில. இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இதுல இப்போ வந்து இதுல பேட்டர் போட்டேன். பேட்டர் போட்டு கீழே வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா அது வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம இது மேல வந்து இந்த மீதி இருக்கிற கேஷ்யூ வந்து டெக்கரேட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து இதை நம்ம அவனில் வைக்கலாம். நான் அவனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். இதை வந்து ஒரு 50 to 55 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஒரு 15 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சீஸ் போட்டுடலாம். பிரெட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அப்போதான் வந்து ஸ்லைஸ் வந்து நல்லா வரும். இன்னும் சூடாக தான் இருக்கு, அதனால வந்து சரியா வர மாட்டேன். கொஞ்சம் ஆறானோடனே கட் பண்ணோம்னா இன்னும் நல்லா வரும். நான் உங்களுக்காக கட் பண்ணி பனானா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.